மருமகன் மார்ட்டின் கையிலே தான் ஆட்சியின் கடிவாளம் இருக்கிறது. மாமியார் கையிலே தான் எதிர்கட்சியை உடைக்கின்ற பொறுப்பு இருக்கிறது. மகன் கையிலே தான் புதுச்சேரியினுடைய ஆட்சி இருக்கிறது. ஆக லாட்டரி கும்பலின் கையிலே தமிழ்நாட்டு அரசியல் 75 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றம்னு சொல்லிட்டு வரவாங்க. அதன் பிறகு அதிமுக உடைச்சு அங்க இருக்கவங்களை இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாயிருச்சு. அவன் கேவலமாகி 4 பேர் ராஜினாமா செய்து மறுபடியும் எடப்பாடி காலில் விழுந்து கும்பிட்டு இங்கே போய் சேர்ந்து விட்டார்கள். அரசியல் மானமே மக்களுக்கு முன்னால் போய்விட்டது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கொள்கையா தானே சார். இந்த திருமாவளவனும் முஸ்லீம் லீக்கும் தங்களை விற்றுக் கொண்ட காரணத்தினாலேயே இந்த ஆட்சி நிற்கவில்லை. திமுக அதிமுகவை ஆதரித்து ஆட்சியில் உட்கார வைத்தால் அது தவறாக்கும். திமுக உன்னை ஆதரித்து ஆட்சியில் உட்கார வைத்தால் அது ரொம்ப சரியாகும். இதுக்கு பதில் சொல்லி பார்க்கும். மக்கள் அந்த பாம்பை அடித்து விட்டார். இப்பொழுது நீ பேச வேண்டியது, எதற்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் மும்மொழியை திணிக்கிறாய்? தமிழ்நாடு அதை அனுமதிக்காது. பேசு. உதயநிதி ஒரு யூத் தான், விஜய் ஒரு யூத் தான், அண்ணாமலை ஒரு யூத் தான், நம்ம சீமான் ஒரு யூத் தான். ஒரு ஆளாவது சொந்தம். பிம்பம் கட்டுவதில் நிகரற்றவர் அண்ணாமலை. இதற்கு வார் ரூம் என்று வைத்து பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை முதலாளிகளை கறந்து அந்த பிம்பத்தை கட்டி கொண்டார். 29க்குள் எதற்காக இந்தியை திணிக்கிறீர்கள்? 29ல் திணிக்கலாம், 26ல் திணிக்கக்கூடாது. இது ஒரு கொள்கை. இதான் அறிவு பிம்பங்கள், அறிவு குடிகள், அறிவு தலைவர்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டை உருவாக்க நாசமாய் போடும் இந்த தமிழ்நாடு. சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான திருமிகு பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேக்கால இருந்து அதிமுகவை சேர்ந்தவங்க 25 பேர்கிட்ட இந்த மாதிரி பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது சார். மாற்றம்னு சொல்லிட்டு வரவங்க இப்ப திமுக சைட்ல இருந்து கூட்டணி கட்சிகளோட ஆதரவு பெற்றுட்டாங்க. அதன் பிறகு அதிமுக உடைச்சு அங்க இருக்கவங்களை இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சா? அதிமுக பலவீனமானது இருக்கட்டும், பணத்தை விட்டதுக்கே எல்லாரும் பலவீனமாகறேன், அது வேற விஷயம். அவ்வளவுதானே. இவங்க எல்லாம் என்ன காந்திகிட்ட பயிற்சி பெற்றவங்களா? இல்ல, அவங்களுக்கு இருங்க. இந்த வர இந்த வேலுமணியும் சிபி சண்முகமும் மகாத்மா காந்தியிடம் பயிற்சி பெற்றவர்களா? எங்கே இறைச்சியை கண்டாலும் ஓடுகிற ஓநாயை போல இவர்கள் அரசியல் வாழ்வில் உள்ளவர்கள். ஆகவே இவர்களிடம் என்ன பெரிய மன உறுதி இருக்கும்? அது கிடக்கட்டும். உறுதி, அவர்கள் ஆட்சி உறுதியாக இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற ஒரு கருத்துக்கு நான் வருகிறேன். இவர்களை எதற்காக நீ போய் நேரில் பார்க்கிறாய்? தப்பான மனிதர்களை எதற்காக நேரில் போய் பார்க்க வேண்டும்? அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இது விஜய் நமக்கு பதவி தருவாரா? அது உறுதியா? இவர்கள் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லீமா ரோஸும் வேலுமணியும் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவி சண்முகமும். அவர் தருவாரா என்பது உறுதியாக தெரியாத போது நாம் எப்படி நம்புவது என்று மற்ற பேர் குழம்புகிறார்கள். இதை அவரிடம் சொல்லுகிற போது அங்கே மருமகன் மார்ட்டின் கையிலே தான் ஆட்சியின் கடிவாளம் இருக்கிறது. மாமியார் கையிலே தான் எதிர்கட்சியை உடைக்கின்ற பொறுப்பு இருக்கிறது. மகன் கையிலே தான் புதுச்சேரியினுடைய ஆட்சி இருக்கிறது. ஆக லாட்டரி கும்பலின் கையிலே தமிழ்நாட்டு அரசியல் 75 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது காமராஜர், ராஜாஜி, அண்ணா, பெரியார் போன்ற கொள்கைவாதிகள் எல்லாம் ஒரு வேட்டியையும் துண்டையும் போட்டுக்கொண்டு மக்களிடம் போய் கருத்துக்களை பரப்பி கூட்டத்தை திரட்டி புதிய கருத்தின் அடிப்படையில் சமுதாயம் படைத்த நிலையிலிருந்து இப்பொழுது லாட்டரி சீட்டுக்காரனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய பணத்திற்கு விலை போகின்ற கூட்டம் அரசியலில் பெருத்து விட்டது. அதன் காரணமாக கேவலமான கூட்டத்தின் கையில் தமிழ்நாடு அரசியல் முதல் முறையாக வந்திருக்கிறது. முதல் முறையாக இப்பொழுது ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னால் இருந்து என்று சொல்லுகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நீ போகிறாய், பீதாம்பரம் பொறுத்துகிறாய், அந்த 25 பேருக்கும் கை குலுக்குகிறாய். சரி, மந்திரி பதவி சில பேருக்கு கிடைக்கும், வாரிய தலைவி சில பேருக்கு கிடைக்கும், மிச்ச பேருக்கு நம்ம பணம் தருகிறார்களே வாங்கிக்கொள்வோம் என்று சொல்லி தயாராகிவிட்டார்கள். மறுநாள் போய் ஓட்டு போடுகிறார்கள். இவ்வளவு நம்பிக்கையை நீ ஊட்டி விட்டார். முதலமைச்சராக போய் ஓட்டு போட்டார்கள். சரி, களவாணித்தனம் இது. நீ நேர்மையற்ற வழியில் அவர்களை தூண்டி ஓட்டு போட வைத்து விட்டாய். சரி, அப்புறம் அவன் நம்பிக்கையோடு வந்தானே, அவனுக்கு பதவியை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அவனை ரோட்டில் விட்டு அவன் கேவலமாகி 4 பேர் ராஜினாமா செய்து 4 பேர் கேவலப்பட்டு மறுபடியும் எடப்பாடி காலில் விழுந்து கும்பிட்டு அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள். இது அவனுடைய அரசியல் மானமே மக்களுக்கு முன்னால் போய்விட்டது. யாருக்கு முன்னால்? இந்த 22 பேர் போனானே, 4 பேரை தவிர அரசியல் மானமே போய்விட்டது. அது ஒரு பக்கம். இது முதலமைச்சர் செய்யலாமா? சரி, இவர் போய் திருச்சியில் பேசுகிறார். 107 பேரை வைத்திருக்கிற நான் ஆட்சிக்கு வரக்கூடாதாம், 47 பேரை வைத்திருக்கிற அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவார்களாம் திமுககாரர்கள் திட்டம் போடுகிறார்கள்.
அப்படியானால் நான் அந்த கட்சியை உடைத்ததிலே என்ன தப்பு என்கின்ற தொனியில் பேசுகிறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அதிமுகவை திமுக ஆட்சியில் ஏற்ற நினைக்கிறது. அது சரியா சார்? அது சரிதான் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாய்களும் நரிகளும் உங்களை ஆதரிக்கட்டும். ரெண்டும் நேர் எதிரெதிர் கட்சிகள். இப்பொழுது ஆட்சியில் திமுக பங்கு கேட்டால் கொடுக்க வேண்டாம். திமுக பங்கு கேட்கவில்லை, யாரும் பங்கு கேட்கவில்லை. நீங்கள் உங்களுடைய ஆட்சியை, மானின் ஆட்சியை நீங்கள் நடத்துவீர்கள். ஓநாய்களெல்லாம் உங்களை ஆதரிக்கட்டும், நாய்களெல்லாம் ஆதரிக்கட்டும், நரிகளெல்லாம் ஆதரிக்கட்டும். அது உங்களுக்கு ஒரு பொருட்டில்லை. என்றைக்கு ஆதரவை திரும்ப பெறுகிறார்களோ அன்றைக்கு வீட்டுக்கு போய் கொள்வோம். அதற்குள் நம்முடைய கொள்கைகளை நிறைவேற்றி அதிமுக இவ்வளவு பலமிழந்தது தப்பு. மறுபடியும் நல்ல ஆட்சியை நாம் வழங்குவதன் மூலம் மறுபடியும் இந்த வேலுமணியெல்லாம் மந்திரியாக வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்ய முடியாது. இவர்களெல்லாம் தள்ளிவிட்டு ஒரு 10-25 பேரை நல்ல மனிதர்களாக வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தி மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியும். இதிலே இவர்கள் ஆதரவு, தீயவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் என்பது கேடில்லை. தீயவர்கள் அரசியலில் பங்கு பெறுகிறார்களா, அதிகாரத்தில் பங்கு பெறுகிறார்களா என்பதுதான் முக்கியம். இப்பொழுது இன்னொன்று சொல்லுகிறேன், நீ எதிர்பார்க்காத ஒன்று சொல்லுகிறேன். திமுக ஆதரவு கொடுப்பது தப்பு என்று பேசுகிற விஜய் திமுகவினுடைய ஆதரவில் தானே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அது யார்? இந்த சிபிஎம்மும் சிபிஐயும் யார்? 2 பேரை நீ வளைத்து விட்டாய், பதவியை கொடுத்து அவர்களுடைய தன்மானத்தை போக்கி அவர்களை உன்னுடைய காலடியில் விழுக வைத்து விட்டாய் இந்த மந்திரி பதவியை கொடுத்து என்பது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இன்னும் 4 பேர் சிபிஎம்மும் சிபிஐயும் சுயமரியாதையோடு வெளியே தான் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கொள்கையாக தானே சார் இருக்கு. திமுகவினுடைய ஆதரவில் தான் விஜயினுடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறேன், புரிகிறதா? கூட்டணி கட்சிகள் அப்புறம் அவர்கள் 4 பேருடைய ஆதரவில் தான் இன்றைக்கு கட்சி நிற்கிறது. இந்த திருமாவளவனும் முஸ்லீம் லீக்கும் தங்களை விற்றுக்கொண்ட காரணத்தினாலேயே இந்த ஆட்சி நிற்கவில்லை. வெளியே இருந்து ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லுகிற சிபிஎம் சிபிஐயினாலே தான் ஆட்சி நிற்கிறது. அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். ஸ்டாலினோடு கலந்து பேசிவிட்டு தான் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆகவே திமுக அதிமுகவை ஆதரித்து ஆட்சியில் உட்கார வைத்தால் அது தவறாக்கும். திமுக உன்னை ஆதரித்து ஆட்சியில் உட்கார வைத்தால் அது ரொம்ப சரியாகும். இதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். மறுத்து பேச முடிந்தவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், பதவிக்கு வராதவர்கள். அவர்கள் உரிமை கொண்டால் இந்த ஆட்சி டொப்பென்று விழுந்துவிடும். அது யாருடைய ஆதரவின் பேரில் இந்த ஆட்சி இருக்கிறது? திமுக ஆதரவின் பேர். இதை எப்பொழுதாவது அவருக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வேர் இஸ் த கான்ட்ரடிக்ஷன் என்று அவருக்கு யாராவது உணர்த்தி இருக்கிறார்களா? என்னை போல் உணர்த்துவது போய் சேராது என்பது வேறு விஷயம். இது ஒரு முரண்பாடு. இதை நீ ஒரு பெரிய அரசியல் தலைவனுக்குரிய பாங்கிலே ஒரு கூட்டத்தை பார்த்து அப்படி வேலை வளர்த்து கையை ஆட்டி காலை ஆட்டி ஒரு ஹீரோவின் பாணியிலே நீ பேசுகிறாய். எல்லாவற்றுக்கும் விசிலடிக்கிறான். இதில் என்ன முரண் இருக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. ஆகவே திமுக ஆதரிப்பதற்கு காரணம், உடனடியாக நீ மக்களிடம் போனால் மக்களிடம் ஆதரவை பெற்று விடுவாயோ, எனக்கு போதிய பெரும்பான்மை இல்லை தாருங்கள் என்று கேட்டால் மக்கள் கொடுத்து விடுவார்களோ என்று அஞ்சி இவனை தப்பு செய்ய வைப்பதற்கு ஓராண்டு காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று நீ தப்பை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாய் என்று உறுதியாக நம்பி ஸ்டாலின் தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு உன்னை ஆதரிக்க வைத்திருக்கிறார். உன்னால் பிஜேபியை எதிர்க்க முடியாது. தடவிக்கொண்டே தெரிய வேண்டியதான். வாழ்நாள் முழுவதும் கொள்கை எதிரி என்று சொல்ல வேண்டியதான். இதுவரை உன்னுடைய கொள்கை என்ன என்று நீ சொல்ல போவதில்லை. அப்படியும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். வாழ்நாள் முழுவதும் அடிபட்ட பாம்பாகிவிட்ட திமுகவை என்னுடைய எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான். இல்லை, தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் முன் வச்ச முக்கிய விஷயம் தானே முடிந்து விட்டது தேர்தல். இல்ல, அதன் பிறகு இப்ப அதை தானே சொல்றாரு. திமுக அதே சொல்லக்கூடாது என்று சொல்றேன், அதுதானே சொல்லுகிறார் என்கிறாய் நீ. அது முடிந்து விட்டது. பிறகு என்ன செய்யணும் சார்? பாம்பு அடிபட்டு விட்டது. இனிமேல் நீ ஆட்சிக்கு உரிய காரியங்களை பேசு. மறுபடியும் போய் திமுக தீய சக்தி, அது எனக்கு எதிர் சக்தி என்று பேச வேண்டியதில்லை. மக்கள் அந்த பாம்பை அடித்து விட்டார்கள். பாம்பு குற்றுயிராக கிடக்கிறது. ஆகவே அது நீ எழும்பி உன்னை வீழ்த்த போவதில்லை. இப்பொழுது நீ பேச வேண்டியது, எதற்காக சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் மும்மொழியை திணிக்கிறாய்? தமிழ்நாடு அதை அனுமதிக்காது, பேசு. நீட்டை பற்றி மட்டும் சொன்னதையே சொல்லி கிளிப்பிள்ளை மாதிரி பேசிவிட்டு வந்தால் போதுமா? நீட்டுக்கு தீர்வு சொல்லு. நீட்டு தமிழ்நாட்டு ஆட்சியின் கையில் வந்து விட்டால் மட்டும் அது சரியாக ஆகிவிடுமா? நான் சொல்லுகிறேன், நீட்டிற்கு படிக்கின்றவன் 1.5 லட்சம் பேர் தேர்ச்சி அடைகிறான். 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான். 50-60 லட்சம் பேர் தேர்ச்சி அடைகிறான். 60 லட்சம் பேர் தோல்வி அடைகிறான். புரிகிறதா? பாதிக்கு பாதி தோல்வி அடைகிறார்கள். 10,000 பேருக்கு தான் நிலம் இருக்கிறது. 50,000 பேர் வெளியே நிற்கிறான் நீட்டிலே தேர்வு பெற்று விட்டு. இவனுக்கு என்ன மாற்று? உன்னோட திட்டம் இருக்கிறதா? சும்மா போய் நீட்டை எடுத்து விடு என்று சொன்னால் நீட்டை எடுத்து விடுவோம். 1.5 லட்சம் பேர் இவன் தேடி வருகிறானே, அதற்கு பதிலாக 12th +2 5 லட்சம் பேர் தேடி பெற்று வருவான். இந்த இதுக்கு மறுபடியும் 10,000 பேருக்கு தான் இடம். உனக்கு தீர்வு தெரிகிறதா? உனக்கு தெரியுமா? இந்த லாட்டரி சீட்டுக்காரனுக்கு தெரியுமா? லாட்டரி சீட்டுக்காரனை வைத்திருக்கிறாய் உன்னுடைய மூளையாக, அவனுக்கு தெரியுமா?
யாருக்கு தெரியும்? நான் சொல்கிறேன் இதுக்கு தீர்வு. நாடு முழுவதும் இருக்கிற வங்கிகளில் கடன் கொடுக்க சொல்லு. இந்த 50,000 பேர் நீட்டில் தேர்வு பெற்றார்களே, அவர்களெல்லாம் சிறப்பு தேர்விலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, பிரான்ஸுக்கு அனுப்பு. இவர்களுக்கெல்லாம் கடன் கொடுக்க சொல்லு. டாக்டர் ஆகி வந்த பிறகு அவனை கடனை கட்ட சொல்லு. இதற்கு உத்தரவாதம் நீ கொடு. 10 பேர் ஏமாற்றுவான், 90 பேர் ஒழுங்காக கட்டி விடுவான். ஏராளமான டாக்டர்கள் கிடைப்பார்கள். நான் தீர்வு சொல்கிறேன். நான் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை. இந்த மக்களுக்கு என்னை போல ஆட்களை புரிந்து கொள்ளவும் தெரியாது. அதை பற்றி பரவாயில்லை. ராஜாஜியை புரிந்து கொள்ளவில்லை இந்த மக்கள், என்னை போன்ற மடையனை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு என்ன பெரிய வருத்தம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே உனக்கு தீர்வு சொல்ல தெரியாது. சும்மா போய் இப்போ ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு வருவதுக்கு என்ன? நீ முதலமைச்சரை போலவா? எனக்கு 15-20 நாட்களில் உன்னை பார்த்தால் திருவிழாவில் காணாமல் போல பிள்ளை மாதிரி திருத்திருந்து விழித்துக் கொண்டிருக்காள். முதலமைச்சர் தாளை பார்த்து படிப்பார். எழுதி கொடுக்குறவனுடைய மூளை தான் அதில் பிரதிபலிக்கும். அதுபோல் எதிர்க்கட்சி தலைவரும் தாளை பார்த்து தான் படிப்பார். அவருக்கும் சொந்தமாக சிந்திக்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. முதலமைச்சருக்கு ஏற்ற எதிர்க்கட்சி தலைவர். ஏன் இன்னும் 57 பேர் வெற்றி பெற்றவன் இல்லை, அனுபவப்பட்டவனும் அறிவுடையவனும் கிடையாது? விடமாட்டீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டியதான், ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி டிஃபீட். ஓ, ஸ்டெப் டவுன், யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட் ஷுட் பி தி ரியாக்ஷன்? ஸ்டெப் டவுன் ஃப்ரம் பவர், ஸ்டெப் டவுன் ஃப்ரம் த போஸ்ட். தோஜோவால் ஜப்பான் அழிந்தது 2ஆம் உலகப் போரில். தோஜோவை கீழே இறக்கு, உன்னால் அழிந்தது. நீதான் இவ்வளவு ஊழலுக்கும் காரணம். இது ஒரு வாழ்க்கை முறையாக ஆக்கியதற்கு காரணம் உன் தகப்பன் காரணம், பிறகு நீ காரணம், பிறகு உன்னுடைய மகனையும் பயிற்று வைத்திருக்கிறாய். இந்த முறையையே மக்கள் வெறுக்கிறார்கள். ஒரு முறை வைகோவை அப்படி தூக்கி பார்த்தார்கள், முழு அளவுக்கல்ல, தூக்கி பார்த்தார்கள். வைகோ தாக்கு பிடிக்க முடியவில்லை, விழுந்து விட்டார். இப்பொழுது எவனிடமாக விஜய்க்கு பின்னால் போய் நாம் அரசியலிலே ஒரு பேராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பேராகலாம் இருக்க முடியாது. கும்பலில் வாழ்கிறவனுக்கு பேர் தெரியாது. எப்பொழுதும் நீ தலைமை தாங்கி போன்றவனுக்கு தான் பேர் தெரியும். அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும். அவரை ஒரு முறை தூக்கி பார்த்தார்கள். பிறகு விஜயகாந்தை ஒரு முறை தூக்கி பார்த்தார்கள். அப்படி புஷ்ஷன், இன்னும் முழு அளவுக்கு இல்லை, 2ம் சரியாகல. இந்த விஜய் 234 இடங்களிலும் ஆள் போட்டு நின்றவுடன் அதற்கு முதலில் வீழ்த்த வேண்டியது யாரை என்று முடிவு செய்தார்கள். திமுக வீழ்த்தியாகி அதுக்கு என்ன தகுதி வேண்டும்? இவருக்கு கொள்கை வேண்டுமா, பிரகடனங்கள் வேண்டுமா, மேனிஃபெஸ்டோ வேண்டுமா? இவர் சொல்வதெல்லாம் உண்மையைத்தான் அதெல்லாம் மக்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட். இந்த முறை திஸ் சிஸ்டம் ஷுட் கோ, திஸ் சிஸ்டம், த கரப்ட் சிஸ்டம் ஷுட் பி டன் அவே, இட் ஷுட் பி ரிமூவ்டு என்று முடிவு செய்தார்கள். அதனால் இவரை கொண்டு வந்து விட்டார்கள். இவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கு காரணம் அறிவுள்ளவர்களை வைத்து கொண்டு நடத்துகின்ற ஜோசியனை ஆலோசனையாக போடுகின்ற அறியாமை. த இக்னரன்ஸ் கேம் அவுட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே. எதிர்ப்பு வந்த உடனே அதை சரியும் செஞ்சுட்டாரே. எப்படி சிந்திக்கிறாய் என்பதற்கான அடையாளங்கள் அதெல்லாம். ஒரு எங்கேயாவது உலகத்தில் படுமுட்டாள்களான ஆட்சிகளெல்லாம் வரலாற்றில் உண்டு. அவர்கள் கூட ஜோசியனை தங்களுக்கு அறிவு சொல்லுகின்றவனாக வைத்து கொண்டதில்லை. இதான் நடக்குது. நீ ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பியது போல 50 ஆண்டுகளாக திமுகவை எல்லாம் கடுமையாக நான் எதிர்த்ததற்கு காரணம் அவர்கள் கொள்கையற்றவர்கள் என்பதற்காக அல்ல. இந்தியாவில் தனித்தன்மை வாய்ந்த கொள்கையை உருவாக்கியது திராவிட இயக்கம் தான். பெரியாரும் அண்ணாவும் இந்த மண்ணிலே பிறக்க தவறி இருந்தால் திராவிட இயக்கம் இந்த மண்ணிலே ஊன்ற தவறி இருக்கும். கால்டுவெல் கருத்து நூலோடு நூலாக போயிருக்கும். ஆகவே இந்த மடையர்களுக்கு கன்னடக்காரனுக்கு புரியவில்லை. மகள் என்பதை அவன் மகளு என்று சொல்லுகிறான். நாம் நீர் என்பதை மலையாளி வெள்ளம் என்று சொல்லுகிறான். நாம் இலது என்று சொல்வதை தெலுங்குக்காரன் லேது என்று சொல்லுகிறான். இது தமிழினுடைய சிதைவு என்று அந்த மடையர்களுக்கு தெரியவில்லை. திராவிடம் என்பது புரியவில்லை. இது இந்த சீமானுக்கும் புரியவில்லை. அவன் இவர்களுக்கு மேலே கீழான ஆள், இந்த கன்னடியனை விட கீழான ஆள். அவனுக்கு எப்படி புரியலையோ அது மாதிரி இவனுக்கு புரியலை. இவன் தமிழனாக இருந்து புரியலை, அவங்களுக்கு கன்னடியனாக இருந்து புரியலை. திராவிடம் என்பது ஒரு உண்மையான நிலப்பரப்பு, ஒரு உண்மையான நாகரிகம், ஒரு உண்மையான சமயங்களும் தனித்தன்மையும் தனி நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து பெற்ற ஒரு கூட்டம். அதில் இந்த 3 மடையர்களும் வரமாட்டேன் என்று சொன்னால் தமிழாவது திராவிடத்தின் பெயரால் நினைத்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே அண்ணாவும் பெரியாரும் கடவுளை ஒழித்தது, பார்ப்பானை ஒழித்தது, அவர்களை திட்டியது, இதெல்லாம் சில்லறை பணிகள். திராவிடத்தை இன அடிப்படையில் மொழி அடிப்படையில் நிறுவிவிட்டார்களே, அதுதான் மாபெரும் பணி, வரலாற்று பணி. இதெல்லாம் இந்த இவர்களெல்லாம் யூத்ஸ் ஆர் கம்மிங் அவுட். எங்கே யூத்ஸு? உதயநிதி ஒரு யூத் தான், விஜய் ஒரு யூத் தான், அண்ணாமலை ஒரு யூத் தான்,
நம்ம சீமான் ஒரு யூத் தான். ஒரு ஆளாவது சொந்தம். இந்த பிம்பம் கட்டுவதில் நிகரற்றவர் அண்ணாமலை. இதற்கு வார் ரூம் என்று வைத்து பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை முதலாளிகளை கறந்து அந்த பிம்பத்தை கட்டி கொண்டார். உனக்கு கட்சியும் இப்ப தொடங்க அதான் இந்த மாதிரி தான் கட்டினேன். இந்த பிம்பமே அதன் மீது கட்டப்பட்டது தானே. புதிய கட்சிக்கு என்ன புதிய கொள்கை? அது நேற்று வரையிலும் மும்மொழி திட்டத்தை ஆதரித்தாய். இப்பொழுது 29க்குள் எதற்காக இந்தியை திணிக்கிறீர்கள்? 29 திணிக்கலாம் போல் இருக்காது. 29 திணிக்கலாம், 26 திணிக்கக்கூடாது. இது ஒரு கொள்கை. இருக்கட்டும், என்ன வேணுமாலும் செய்யட்டும். இது எல்லாம் தரம் விழுந்து விட்டது. அப்புறம் அந்த தரமும் விழுகும்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் எழுதுறாங்க, யூத்ஸ் சுட் கம் அவுட். இதுதான் யூத்ஸ். பார்த்து படிக்கிற எதிர்கட்சி தலைவர், பார்த்து படிக்கிற முதலமைச்சர், பிம்பம் கட்டுவதற்கு பல ஆயிரம் கோடியை முதலாளிகளிடமிருந்து உரிமை பிம்பம் கட்டுகிற அண்ணாமலை, இவர்கள் தான் யூத்ஸ். இதான் அறிவு பிம்பங்கள், அறிவு குடிகள், அறிவு தலைவர்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டை உருவாக்க நாசமாய் போய்விடும் இந்த தமிழ்நாடு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுதாவது திமுக மாற வேண்டும். இப்பொழுது இவர்களுடைய தயவிலே தான் இவருடைய ஆட்சி இருக்கிறது. சும்மா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க போனார்கள் என்பது மடத்தனமான பேச்சு. உனக்கும் ஆதரவு கொடுக்கிறவர்கள் அவர்கள் தான். புரிகிறதா? நீ என்ன அவர்களின் மீது சேற்றை வாரி வீசுகிறாய்? நீ அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு என்னை ஆதரிக்க வேண்டாம். சொல்ல முடியுமானால், இந்த நாற்காலியில் ஒரு முறை உட்கார்ந்து பார்ப்பது மாபெரும் கனவாக அமைந்திருக்கிற போது எப்படி சொல்ல முடியும்? மறுபடியும் மக்களிடம் போயிருந்தால் மக்கள் 190 இடங்களை கொடுத்திருப்பார்கள். போகவில்லையே, ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்து விட வேண்டும். கவர்னர் தரமாட்டேன் என்று சொன்னாலும் திரும்ப 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 அங்கேயே திரிந்து கொண்டு 3 தடவைக்கு 4 தடவை போய் எப்படியாவது இந்த நாற்காலியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்பதில் அவ்வளவு ஒரு இயக்கம் இருந்த காரணத்தினாலே தான் திமுகவினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு உட்கார்ந்து. அதனால தான் நாற்காலி ஆடுகிறது. அதனால நீ இருக்கிறவனையெல்லாம் கழித்து இந்த கட்சியில் 4 பேர் ராஜினாமா செய்ய வை, மதிமுகவில் 4 பேர் ராஜினாமா செய்ய வை, மற்றவற்றில் தோயசூரன் என்றவனை ராஜினாமா செய்ய வை, இருப்பவனையெல்லாம் கெடுத்து நாசமாக்கி அரசியலின் ஒழுக்கத்தை பாழாக்கி பிறகு இவர்களெல்லாம் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நினைக்கிறாய். மறுபடியும் நிலைமை மாறிவிட்டால் ரொம்ப கேடாக போய்விடும். மறுபடியும் அவர்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது சிறந்ததில்லை. நான் நல்ல ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறேன், நேரிய ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ இந்த மின்னிலாக்காவில் ஊழலா அவர்களை கொண்டு வந்து நிறுத்து சட்டத்தின் முன்னால் என்று கேட்கிறேன். இதற்கெல்லாம் 1 மாதம் தேவையில்லை, 6 மாதம் தேவையில்லை. கல்குவாரியில் தப்பு நடக்கிறதா அவர்களை பிடித்து கொண்டு வந்து நிறுத்து என்று சொல்கிறேன். அதிகாரியை நிறுத்து, குத்தகைக்காரனை நிறுத்து என்று சொல்கிறேன். அதையெல்லாம் செய்யாவிட்டால் பயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் களை நீக்கப்பட வேண்டும், களை தண்டிக்கப்பட வேண்டும், பிடுங்கப்பட வேண்டும். பைங்கூழ் களை கட்டவனோடு நேர் என்று வள்ளுவன் சொல்வான். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டவனோடு நேர் என்று சொல்வான். தீயவர்களை ஒழிப்பது, தண்டிப்பது என்பது தீயவர்களின் மீது உள்ள கோபத்தினால் அல்ல, சமுதாயத்தை காப்பதற்காக. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் சார், தேர்தலுக்கு முன்பு வரை காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் 27 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு பிறகு 5 சீட் அவங்க எம்எல்ஏ சீட் வின் பண்றாங்க. அதன் பிறகு இப்ப தாவேகா கூட சேர்ந்தாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸோட நிலைப்பாடு இதை மாறுறதுக்கு என்ன காரணமா நம்ம பார்க்கலாம்? இல்ல, அவங்க புத்தி இல்ல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், 5 பேர் நீ வெற்றி பெற்று 2 பேர் அமைச்சராக ஆகிய அதிகாரத்தை அடைந்து விட்டால் 68 ஆண்டுக்கு பிறகு நாங்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம், இனிமேல் காங்கிரஸ் வளரும் என்று சொல்வது அறிந்த பேச்சா? நீ 70-80 இடங்களில் இருந்தவன் இப்பொழுது 5 இடத்திற்கு வந்து 2 பேர் மந்திரி ஆவதினால் என்ன ஆகும்? இந்த உயர்கல்வி அமைச்சரை பார்த்து கேட்கிறேன். இது ஒரு காங்கிரஸ் அமைச்சர், உயர்கல்வி. பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் கிடையாது. 80% பேராசிரியர்களிடம் காலியாக இருக்கிறது. 15,000 கல்லூரி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நிறுவப்படுகிறார்கள். இதெல்லாம் பேசுவதற்கு பதிலாக இந்த கட்சி எப்படி வளரும்? இதென்ன நீ பேசுகிறாய்? நீ பேசுகிறாய்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 67 ஃபேக்கல்ட்டி, 67% பேர் வேலையில் இல்லை. எப்படி சென்னை பல்கலைக்கழகத்தை நடத்துவது? வந்தவுடன் அதற்கு என்ன திட்டம் போட வேண்டும் என்று ஒருத்தனுக்கு பேச தெரியவில்லை. அந்த துறைகளை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? சென்னை பல்கலைக்கழகம் 67% இருக்கைகள் காலியாக இருக்கின்றன என்றால் அந்த பல்கலைக்கழகத்தை எப்படி நடத்த முடியும்? மதுரை பல்கலைக்கழகத்தில் 80% பேராசிரியர்கள் இருக்கை காலியாக இருக்கிறது என்றால் எப்படி நடத்த முடியும்? நீ போடுவதெல்லாம் டெம்பரரி ஆசிரியர்களைத்தான், லெக்சரர்களைத்தான் போடுவாய் என்று சொன்னால் அவன் என்ன தகுதியிலே பாடம் நடத்துவான்? பிறகு அவனை 50 ஆண்டுகள் வரையிலும் தலை வழுக்க விழுகிறன்னு
அவன் நம்பி கல்யாணம் பண்ணி கொண்டவள் வென்றாவது நிரந்தரமாகி விடுவான் என்று கடைசியில் சாவதில் தான் நிரந்தரமானதே தவிர ஒரு நாளும் அவன் நிரந்தரமாகவில்லை. 50 ஆண்டுகளாக 15,000 18,000 சம்பளத்தை வாங்கி கொண்டு வெளியே வருகிறான். தகுதி வாய்ந்தவனுக்கு அந்த இடங்கள் கொடுக்கப்படுவதில்லை. தேர்ச்சி என்ற முறையெல்லாம் வீண். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு உயர்கல்வி அமைச்சர் வந்தவுடன் இதை பேச வேண்டும். இவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் எதிர்நிலை அறிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வோம். நாங்கள் 200 ரூபாய் மின் கட்டணத்தில் சலுகை, 200 ரூபாய் மாதம் கொடு. நீ இதெல்லாம் கொடுத்துட்டு போக வேண்டியதான். இதுதான் ஸ்டாலின் செஞ்சார். கோடை விடுமுறை அனுபவியுங்கள், பணம் தருகிறேன். பையன்களெல்லாம் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பணம் தருகிறேன். வீட்டுக்கு போயிட்டார். ஆசிரியர்கள் நிரந்தரமாக கிடையாது. மருத்துவமனைகளில் நர்ஸுகள் 19,000 பேர் டெம்பரரியாக இருக்கிறார்கள். 19,000 நர்ஸுகள் டெம்பரரியாக இருக்கிறார்கள். போதிய மருத்துவமனைகள் கட்டப்படுவதில்லை. நீ 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுக்குறாய். மாரடைப்புக்கு 7 லட்சம் ரூபாய் தனியார் மருத்துவமனையில் வாங்குறான். 5 லட்சம் ரூபாய்க்கு நகையை விட்டு நீ கொடுத்தால்தான் அவனுக்கு திறந்த நெஞ்சை மூடுவான். இல்லை விட்டால் ரோட்டில் விட்டு போயிடுவான். ஒவ்வொரு தனியார் முதலாளிகளும் இந்த சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்ட திருச்சி எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பற்றி மட்டும் பேசுகிறோம். அவர் சொன்னார், நான் இல்லாவிட்டால் எப்படி பென்ஸ் காரில் போகுது என்று சொன்னார். பிடித்து கொண்டு வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மனையெல்லாம் என்ன என்று கேட்க வேண்டும். எவனாவது சொல்லுவானா? ஒரு நெசவாளி அவனுடைய வறுமையின் காரணமாக 5 லட்சம் ரூபாய்க்கு விற்று அதில் புரோக்கர் 50,000 ரூபாய் வாங்கி பிறகு நீ 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த சிறுநீரகத்தை விற்று பிழைப்பதற்கு நீ பென்ஸ் காரில் போவதற்கு நான் எப்படி போவது என்று கேட்கிறாய் என்று சொன்னால் நீ ஒரு திமுக எம்எல்ஏ என்றால் இந்த ஆள் போடா வெளியே என்று சொல்ல முடியாத முதலமைச்சர் வீட்டுக்கு தான் போக வேண்டும். வீட்டுக்கு போயிருக்கிறார். சமகால அரசியல் குறித்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பல்வேறு விஷயங்களை விரிவாக பேசியிருந்தீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. சரி.